குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சிறுகதை சோலை. அண்ணா உங்கள் சுபா. இன்றைய கதைக்குள்ள போவோமா? முன்னொரு காலத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு பறவைகள்னா அவ்வளோ பிடிக்கும். அவனும் தன்னால் முடிஞ்ச தானியங்களை எப்போவுமே பறவைகளுக்கு கொடுத்துட்டு தான் மறு வேலையை பார்ப்பான். காத்தால் எந்திரிச்ச உடனே பறவைகளுக்கு சாப்பாடு போட்டுருவான். திரும்ப சாயங்காலம் வெளியில் போயிட்டு வந்த உடனே பறவைகளுக்கு தன்னால் முடிஞ்ச சாப்பாட்டை கொடுத்துருவான். இதை அவன் குழந்தையிலிருந்து பண்ணிகிட்டே இருக்கான். இந்த பறவைகளுக்கும் அவன்னா அலாதி பிரியம். அவன் எப்போ எங்கே போனாலும் கண்டிப்பாக ஏதான ஒரு பறவை கூட போயிட்டே தான் இருக்கும். அவனை என்றைக்குமே தனியாகவே விட்டதில்லை. இது ஏன்னா அவனுக்குன்னு வேற நண்பர்கள் யாருமே கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? அவன் பிறந்ததுலேருந்தே ரொம்ப குள்ளமாக இருக்கான்னு சொல்லி அவனை அந்த ஊரில் எல்லா பிள்ளைகளும் ஒதுக்கியே வச்சுருந்தாங்க. டே குள்ளா, டே குள்ளா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த பறவைகளோட அன்பு தான் அவனை அதெல்லாத்தையும் மறக்க வச்சு அவனை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்துச்சு. காலங்களும் கடந்து போச்சு. அவனும் இப்போது நல்ல இளம் வாலிபனாக மாறியாச்சு. ஆனால் இன்னும் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் அவனை அந்த மாதிரி குள்ளம்னு சொல்லி அந்த கேலி பண்ணுறதை யாரும் நிறுத்தவே இல்லை. இதை நினச்சி அவன் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டான். என்னடா இது, நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தபோது தான் இப்படி நம்மளை சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம இவ்வளோ பெரியவனாயிட்டோம், இன்னமும் நம்மளை இதே மாதிரியே சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்த மற்ற பறவைகள் எல்லாம் இப்போ ஏனே அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். எத்தனை காலத்துக்கு தான் இவங்க இதே மாதிரியே சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் கேட்டுகிட்டே இருக்கிறது சொல்லு. நான் இவங்க சொல்கிற மாதிரி எதுக்குமே பிரயோஜனம் இல்லை போல இருக்குது. இவ்வளோ குள்ளமாக இருக்கிறதுனால என்னை யாரும் எதுலேயும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வேலைக்கு கூட நான் லாய்க்கு இல்லை, எல்லோரும் என்னை ஒதுக்கியே வைக்கிறாங்க தெரியுமா? நான் அப்போ எதுக்கு தான் லாய்க்குன்னு எனக்கே தெரியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டானான். அப்போது அந்த பறவைகள் சொல்லிச்சான், ஏன் இப்படி இவ்வளோ தூரம் வருத்தப்படுற? சரி, அதுக்குன்னு நீ இப்படி உடஞ்சி உக்காந்துட்டா எல்லாம் சரியாக போயிடுமா? உனக்குள்ளே இருக்க திறமையை நீ உபயோகித்து நீ ஒரு விஷயத்தை சாதிச்சு காட்டினா அதுக்கப்புறம் யாரும் உன்னோட எடையை வச்சியோ உன்னோட உயரத்தை வச்சியோ கிண்டல் பண்ண போகிறது கிடையாது. உன்னுடைய சாதனையை வச்சு அப்புறம் பெருமையாக பேச ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு ஊக்குவிக்கிற விதமாக பேசிச்சான். இதை கேட்ட உடனே அவனுக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்துச்சு. ஆனால் நான் எப்படி என்ன நிரூபிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அவனுக்கு இந்த பறவைகள்லாம் ஒரு யோசனை சொல்லிச்சான். நம்ம ராஜா ஒரு போட்டியை அறிவிச்சிருக்காரு. அந்த போட்டியில் கலந்துக்கிறவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. இந்த போட்டியில் மட்டும் நீ கலந்துக்கிட்டு அந்த பதவியை மட்டும் நீ வாங்கிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னை எல்லாருமே கௌரவமாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீ அந்த போட்டியில் கலந்துக்க தயார்னா அதனை பற்றின தகவலை உனக்கு நான் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த பறவைகள் கேட்டுச்சான். அவனும் ஆர்வத்தோட எனக்கு அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னானான். உடனே அந்த பறவைகள் சொல்ல ஆரம்பிச்சுதான். 2 நாட்களாகவே நம்ம ஊருக்குள்ள ஒரு பசியோடு இருக்கிற ஒரு சிங்கம் சுற்றிட்டு இருக்கு. அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியல. நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அந்த சிங்கத்தை இது வரைக்கும் யாராலையும் பிடிக்கவும் முடியல. இப்போது அவரோட அறிவிப்பு என்னன்னா, அந்த சிங்கத்தையும் காயப்படுத்தக்கூடாது, பொதுமக்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, அந்த சிங்கத்தை திரும்ப காட்டுக்குள்ளேயே கொண்டு போய் விடணும். இதுதான் அந்த அறிவிப்பு. இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு ராஜா மந்திரி பதவி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிற, இந்த சவாலை நீ ஏற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பறவைகள் கேட்டுச்சான். அவனும் ரொம்ப தைரியமான பையன், அதனால் நான் இந்த சவாலை நிச்சயம் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தன்னம்பிக்கையோடு சொன்னானா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரியான திட்டத்தை வகுக்கணும் இல்லையா? அதனால் அவனும் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு ரொம்பவே யோசிச்சானான். அப்போது அந்த காட்டை முதல்ல சுற்றி பார்க்கணும்னு நினச்சான். எந்த காட்டில் இருந்து அந்த சிங்கம் வந்திருக்குன்னு. இந்த காட்டுக்குள்ளே முழுக்க போய் பார்த்துட்டான். சரி, எந்த இடத்துக்குள்ள அந்த சிங்கத்தை விட்டால் சரியாக இருக்குங்கிறத இப்போ அவன் முடிவு பண்ணிட்டான். ஆனால் அந்த காட்டுக்குள்ளே எப்படி அந்த சிங்கத்தை அனுப்புறது அப்படிங்கிறத யோசித்து பார்க்கும்போது அவன் அந்த மொத்த ஊரையும் இன்னொரு வாட்டி சுற்றி பார்க்குறான்.
எந்த இடத்துல பள்ளம் இருக்குது, எங்கே மேடு இருக்குது, எது குறுகலான பாதை, எது அகலமான பாதை, எந்த இடத்துல கரடு முரடான பாதைகள் இருக்குது, எந்த இடத்துல தண்ணி இருக்குது, எங்கே வழுக்கும், எங்கே வழுக்காது, எங்கே மரம் செடி கொடி இருக்குது, எங்கே ரொம்ப காஞ்ச இடம் இருக்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு ஒவ்வொரு இடமும் பார்த்து பார்த்து ரொம்ப கவனமாக குறிப்பெடுத்துக்கிட்டான். இது எல்லாத்தையும் வச்சு அவன் ஒரு அழகாக ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டான். இந்த திட்டத்தின்படி நான் செயல்படணும் அப்படிங்கிறத நல்லாவே ரொம்ப ஆழமாக அவன் மனசில் தனக்குத்தானே பதிய வச்சுக்கிட்டான். இப்போது இவ்வளோ தன்னம்பிக்கையோட ஒரு சரியான நேர்த்தியான ஒரு திட்டத்தோட ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். ராஜா ராஜா நீங்கள் சொன்ன சவாலை நான் எடுத்துக்க தயாராக இருக்கேன், எனக்கான அனுமதியை கொடுங்கன்னு அவன் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். அவனை பார்த்த உடனே ராஜாவுக்கும் அந்த மந்திரி சபையில் இருக்க அத்தனை பேருக்கும் ஒரே சிரிப்பு. நீ எல்லாம் போட்டியில் கலந்துக்கிறியாடா? 3 அடி கூட இல்லை. உன்னால் அந்த சிங்கத்தை நிமிர்ந்து பார்க்க முடியுமா? என்னடா பண்ணுற நீனு அப்படின்னு ஒரே சிரிப்பு. எல்லாரும் அவனை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. ஆனாலும் அவன் இந்த வாட்டி என்ன பண்ணல, கொஞ்சம் கூட மனசு விடல. இல்லை ராஜா, நான் முயற்சி பண்ணி தான் பார்க்குறேனே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவன் கேட்குறான். ஆனால் இப்போ ராஜா ரொம்ப ஊர்ஜிதமாக சொல்லிடுறாரு, இதோ பாரு, இது சிங்கத்தோட விளையாடுற விளையாட்டு, உன் உயிருக்கே ஆபத்தாக போய் முடியலாம். உன்னால் முடியலன்னா நாங்கள் யாரும் உனக்கு உதவிக்கு வரமாட்டோம். அந்த சிங்கத்துக்கு நீ உணவானேன்னா அப்புறம் நாங்கள் யாரும் பொறுப்பில்லை. நிஜமாக சொல்கிறியா, இதில் நீ போறியா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா ரொம்பவே கடுமையாக கேட்குறாரு. அதுக்கு அவன் சொன்னானா, இல்லை ராஜா, நான் ரொம்ப தீர்மானமாக இருக்கேன், என்கிட்ட ஒரு நல்ல திட்டமும் இருக்குது, நான் இதை என்னால் செய்ய முடியும்னு நம்புகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். ராஜாக்கும் அவனோட அந்த நேர்த்தியான அந்த பேச்சில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கை பிறக்குது. உடனே அவர் சொல்கிறாரு, சரி, நீ மட்டும் இதை சரியாக செஞ்சு முடிச்சிட்ட அப்படின்னா என்னோட ஆசனத்துக்கு பக்கத்திலேயே உனக்கு சிறப்பு மந்திரி அப்படிங்கிற ஒரு பதவியை உனக்கு கொடுத்து நான் உன்னை கௌரவப்படுத்துவேன் அப்படின்னு ராஜா வாக்கு கொடுக்குறாராம். உடனே அவனும் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக, நன்றிங்க, நான் இந்த பொறுப்பை சரியான விதத்தில் செஞ்சு முடிச்சுட்டு உங்களை நான் சந்திக்கிறேன்னு சொல்லி ராஜா கிட்ட இருந்து விடை பெற்றுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த சிங்கம் இருக்கிற இடத்த நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். அந்த சிங்கம் இப்போ எங்கே இருக்குன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக பொதுமக்கள் எல்லாம் புழங்குற அந்த பூக்கடை வீதியில் சுற்றிட்டுருக்கு. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் அலறிட்டு பயந்துட்டு ஓடுறாங்க. யாருக்குமே அந்த சிங்கத்தை எப்படி கையாளுறதுன்னே தெரியல. கையில் கிடச்சது எல்லாம் தூக்கிட்டு, சின்ன பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு அவங்க தெருக்கு தெரு ஓடுறாங்க. எப்படியான உயிரை காப்பாற்றிக்கிட்டா போறோன்னு ஓடுறாங்க. இதை பார்த்த பறவைகள் சரியா அந்த பையன்கிட்ட இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்துருச்சு. அந்த பையன் சரியான திட்டத்தோட அந்த இடத்துக்கு சேர்றான். அவன் கண்ணு முன்னாடி சிங்கம் இருக்கு. அதே மாதிரி அவனுக்கு வலது பக்கமும் ஒரு பாதை போகுது, இடது பக்கமும் ஒரு பாதை போகுது. வலது பக்கத்தில் போகிற பாதைகள் கரடு முரடாக இருக்கக்கூடிய பாதை. அந்த பாதைக்குள்ளே போனால் கொஞ்சம் தொலைவிலேயே ரொம்ப குறுகலான ஒரு தெரு ஒன்று வருது. அந்த தெருக்குள்ள ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடிய மனிதர்களால் மட்டும்தான் அதுக்குள்ளே போக முடியும். ஆனால் அதுக்குள்ள எக்காரணத்து கொண்டும் கொஞ்சம் தடிமனாக இருக்க சரீரம் கொண்ட யாராலையும் உள்ளே போக முடியாது. அது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவன் என்ன பண்ணுறான், தான் கையில் இருக்கிற இரத்த வாடை கொண்ட மாமிசம் ஒரு துண்டை அவன் கையில் வச்சுக்கிட்டு அவன் அந்த சிங்கத்துக்கு கண்ணில் படாமல் அந்த மாமிச துண்டுகளை மட்டும் அந்த கரடு முரடான பாதைகள் வழியாக போட்டுட்டு வரான். இந்த மாமிச வாடைக்கு அந்த சிங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே அது அந்த பாதை வழியாக போக ஆரம்பிக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட உடம்புலையே கொஞ்சம் ரத்தத்தை தெளிச்சுக்கிட்டு அவன் நேராக அந்த குறுகலான வாசல் இருக்க அந்த பாதைக்கு முன்னாடி கொஞ்சம் தொலைவில் அப்படியே பயந்த மாதிரி நிற்க ஆரம்பிக்கிறான். இதை மோப்பம் பிடிச்சிக்கிட்டே அந்த சிங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா
எப்படியான அந்த பையனை சாப்பிட்டுடணும் அப்படிங்கிற அந்த வேகத்தோட வேகமாக இப்போ ஓட ஆரம்பிக்குது. அது வேகமாக ஓடி அது பாயும் போது அவன் சரியாக என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த குறுகலான சந்துக்குள்ளே அழகாக உள்ளே போய் நுழைஞ்சிடுறான். இந்த வேகமாக பாஞ்ச அந்த சிங்கம் அந்த பாதையோட இடுக்குக்கு நடுவில் போய் மாட்டிடுது. அதால் இப்போ உள்ளேயும் போக முடியல, வெளியிலையும் வர முடியல. அவனோட திட்டத்திற்கு ஏற்ற மாதிரி இப்போ அந்த சிங்கம் சரியாக மாட்டியிருக்கு. இந்த சிங்கத்தை இப்போ மயக்கம் போட வைக்கணும். அதுக்கான திட்டம் தான் இப்போ தயாராகிருக்கே. இப்போ பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? கை நிறைய மூலிகை சாறை எடுத்துட்டு வந்துச்சு. அந்த மூலிகை சாறை இந்த சிங்கத்துக்கு மேலே ஊற்றிடுச்சான். இந்த சிங்கமும் கொஞ்ச நேரத்திலேயே மயங்கிடுச்சு. அந்த பையன் நேராக இப்போ அரசவைக்கு போனான். அரசே, நீங்கள் சொன்ன சவாலை நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக கம்பீரமாக நின்றானான். மொத்த அரசவைக்கும் அப்படியே ஆச்சரியமா போயிடுச்சு. அரசர், என்ன சொல்ற, நிஜமாவா அப்படின்னு ரொம்ப வியப்போட கேட்டாராம். ஆமா அரசே, அந்த சிங்கத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நல்லபடியா அதை மயக்க நிலையிலேயே கொண்டு போய் காட்டுக்குள்ளேயும் நாங்க விட்டுட்டோம் அப்படின்ன உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல. நடந்தது அத்தனையும் கொஞ்சம் எனக்கு விவரமா சொல்றியா அப்படின்னு அரசர் கேட்டாராம். அவனும் என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் சொன்னான். இதை கேட்ட அரசர் அவரோட அறிவு திறமைய ரொம்பவே மெச்சுறாரு. உன்னுடைய உருவத்தை பார்த்து நாங்கள் அத்தனை பேரும் ரொம்பவே இளக்காரமா நினைச்சோம். ஆனா நீயோ உன்னோட புத்திசாலித்தனத்தால என்னால எதுவும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்ட. எப்படிப்பட்டவங்களாலையும் முடியாத ஒரு செயலை நீ இவ்வளோ சாதாரணமா செஞ்சு முடிச்சிருக்க. உன்னுடைய அறிவுக்கு இந்தா என்னுடைய பரிசனை ஏற்றுக்கோன்னு சொல்லி கை நிறைய பொற்காசுகளை கொடுத்து அவனுக்கான மந்திரி பதவியும் கொடுத்து அவனை நல்லாவே கௌரவப்படுத்தினாரா அரசர். அதுக்கப்புறம் என்ன, இனி யாரான அவனை உருவகேலி செய்வாங்களா? இல்லை, இப்போ அவன் மந்திரி ஆயாச்சு இல்லையா? எல்லாரும் அவனுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த அந்த பறவைகள் எல்லாம் ஒரே சந்தோஷப்பட்டுச்சான். பாத்தியா, நீ எடுத்த ஒரு சின்ன முயற்சியால் உன்கிட்ட இருக்கிற குறை மறைஞ்சி போச்சு. எந்த ஒரு குறையுமே குறை கிடையாது. அதை நாம் பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் அதை நம்மளால் மாற்றவும் முடியும், ஜெயிக்கவும் முடியும். இப்போ நீ இதை புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு அந்த பறவைகள் எல்லாம் அவன்கிட்ட கேட்டுச்சான். உடனே அவன், ஆமாம் நண்பர்களே, உங்களால் தான் இன்றைக்கி நான் இதை சாதித்தேன். என்னுடைய உருவத்தில் இருக்கிற குறைய நான் பெருசாக எடுத்திருந்தேன்னா நான் இதை செஞ்சுருக்க முடியாது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி ஒரு காலமும் நான் என்னை பற்றி தாழ்வாக ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்க மாட்டேன். எனக்குள்ளே இருக்க திறமைக்கு மட்டுமே நான் மதிப்பு கொடுப்பேன். அதை நோக்கி மட்டுமே என்னுடைய பயணமும் இனிமேல் இருக்க போகுது அப்படின்னு அந்த பையனும் அந்த பறவைகளுக்கு வாக்கு கொடுத்தானா. அப்புறம் என்ன, அவன் ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரியா அந்த நாட்டுக்கே விளங்கினானாம். இந்த கதையில் அந்த பையனுக்கு நடந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு இது தினம் தினம் நடந்துட்டு தான் இருக்குது. உருவகேலி பண்ணுறதோ, இல்லை உன்னால் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்துறதோ, அவங்களோட திறமைக்கு மதிப்பு கொடுக்காம அவங்களோட தோற்றத்தை மட்டுமே வச்சு அவங்கள இளக்காரமாக நடத்துகிறதோ நிறைய இடத்துல இன்னும் நடந்துட்டுருக்கு. நம்மளை நிறைய பேர் நிறைய இடத்துல கீழே இழுத்து விட பார்த்துட்டே தான் இருப்பாங்க. இது தொடர்ச்சியாக எல்லார் வாழ்க்கையிலும் ஏதான ஒரு இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்காகலாம் நம்ம துவண்டு போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் என்றைக்குமே ஜெயிக்கவே முடியாது. நம்ம இலக்கு என்றைக்குமே நேராக இருக்கணும். எத்தனை பேர் நம்மளை கீழே தள்ளி விட்டாலும் பரவாயில்ல, நான் எந்திரிச்சு ஓடுவேன், என் இலக்கு என்றைக்குமே நேரானது, அந்த இலக்கை நோக்கி நான் பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேங்கிற அந்த முழு முயற்சியை நீங்கள், அந்த நம்பிக்கையை நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாராலையும் வீழ்த்தவே முடியாது. உங்களை பேசுகிறவங்களாம் பேசிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஆனால் ஒரு நாள் நீங்கள் அவங்கள விட பெரிய ஆள் ஆயிட்டீங்க அப்படின்னா அப்போ அவங்க அத்தனை பேரும் உங்களை பார்த்து வாயடைச்சு போய் நிற்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் யாருக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு காட்டிட்டீங்க அப்படின்னா உங்களை பற்றி பேசின வாய் எல்லாம் அப்படியே அமைதியாயிடும். நம்ம திறமைகளுக்கு மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அதை நோக்கி மட்டுமே நம்ம பயணம் பண்ணுவோம், நம்ம சாதிச்சு காட்டுவோம். இந்த கதை இதோட முடியுது. மேலும் ஒரு நல்ல கதையோட அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.